3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 3வது கட்ட அகழாய்வு பணியின் போது சுடுமண்ணாலான வடிதட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக சுடுமண்ணால் ஆன புகைப்பிடிப்பான் கருவி மற்றும் சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் நாயக்கர் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக மாவுக்கல்லால் ஆன கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள், 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சங்கு வளையல்கள் மற்றும் கழுத்தில் அணியும் சுடுமண்ணால் ஆன பதக்கம், கண்ணாடி மணிகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 1150க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் அகழாய்வு பணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டியில் உள்ள BMW தொழிற்சாலையில் புதிய கார் உற்பத்தி செய்யும் போது தொழிலாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். தொழிலாளர்களிடம் தகவல் தெரிவிக்காமலும் அனுமதி பெறாமலும் புதிய கார் உற்பத்தி செய்யக்கூடாது என கடந்த 6ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 6ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் தொழிற்சாலை நிர்வாகம் கூறும் வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என, ஒரு சில கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவிக்கும் கட்டுப்பாடுகளை தொழிலாளர்கள் பின்பற்ற முடியாது என்று மறுத்து மகேந்திர சிட்டி பகுதியில் உள்ள BMW தொழிற்சாலை வளாகத்தில் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக சுற்றுலாத்துறையின் சார்பில் அயல்நாட்டு வாழ் தமிழர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஆண்டுதோறும் தமிழக சுற்றுலாத்துறையின் சார்பில் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் அயல்நாட்டு தமிழர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக கடந்த 1ஆம் தேதி சென்னையில் இருந்து புறப்பட்ட அயல்நாட்டு வாழ் தமிழர்கள் இன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள புகழ்மிக்க செட்டிநாடு அரண்மனைக்கு வருகை தந்தனர். அவர்கள் அங்கிருந்த கலைநயமிக்க கட்டிட வேலைப்பாடுகள், தேக்கு மரத்தினால் ஆன பொருட்கள், பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள் என அனைத்தையும் கண்டு ரசித்தனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க அனைத்து பள்ளிகள், கல்லூரிகளை போதைப்பொருள் இல்லாத வளாகமாக மாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அடுகம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் இரத்த தான முகாமானது கல்லூரி முதல்வர் மேகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் குருதி கொடை வழங்கினார்கள். இவ்விழாவில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசுகையில், மாணவர்களாகிய நீங்கள் இரத்த தானம் அளிப்பது பல உயிர்களை காப்பாற்ற உதவும் என்றும், உங்களில் இந்த சமுதாய பணி பாராட்டுக்குரியது என்றும், மேலும் அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் போதைப் பொருட்கள் இல்லா வளாகங்களாக மாற்ற வேண்டும் என்றும், அதற்காக நீங்கள் போதைக்கு எதிராக உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பேசியுள்ளார். ஒசூர் அருகே ஆர்ஓ குடிநீர் மையத்தின் திறப்பு விழாவிற்காக திமுகவினர் புதிய பூட்டு போட்ட நிலையில் மீண்டும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் 2வது பூட்டு போடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ குடிநீர் மையம் அமைக்கப்பட்டு திறப்பு விழா காணாத நிலையில் அதிமுக சார்பில் சூளகிரி பஞ்சாயத்து தலைவர் கலைச்செல்வி ராமன் திறக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவின் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் சூளகிரியில் ஆர்ஓ மையத்தை திறக்க இருப்பதாக கூறி பேனர் வைத்து பழைய பூட்டை உடைத்து புதிய பூட்டு போட்டதால் பதிலுக்கு அதிமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவரும் 2வது பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் திமுக சார்பில் திறப்பு விழா நடத்தும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அதிமுக சார்பில் வேப்பனஹள்ளி தொகுதி எம்எல்ஏ KP முனுசாமி வரவழைத்து திறப்பு விழா நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.